பசுமையான அடர்ந்த வனம் ஒன்றில் அழகிய ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரியில் புத்திசாலியான ஆமை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்த ஆமை மெதுவாக நடந்து வனத்திற்குள் சுற்றி பார்க்க சென்றது. அருகிலுள்ள புதரில் மறைந்திருந்த ஒரு நரி அந்த ஆமையை பார்த்து மகிழ்ந்தது. பசியிலிருந்த நரிக்கு அந்த ஆமை ஒரு சுவையான உணவாக தெரிந்தது. திடீரென புதரிலிருந்து குதித்து வெளியே வந்த நரி அந்த ஆமையை பிடித்து கொண்டது. நரியின் திடீர் தாக்குதலால் ஆமை அதிர்ச்சியடைந்தது. நரியோ அந்த ஆமையை கடிக்க முயன்றது. ஆனால் ஆமையின் கடினமான ஓட்டின் காரணமாக நரியால் ஆமையை உண்ண முடியவில்லை. அதை கண்ட ஆமைக்கு ஒரு யோசனை வந்தது. அது நரியிடம், "நரியாரே, என்னை உங்களுக்கு சாப்பிடுவதற்கு சிரமமாக இருக்கிறது போலவே. நீங்கள் என்னை தண்ணீரில் நனைத்தால் நான் மென்மையாக மாறிவிடுவேன். பிறகு உங்களுக்கு சாப்பிட எளிதாக இருக்கும்" என்று சொன்னது. நரியோ சிரித்துக்கொண்டே, "நீ என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை தண்ணீரில் விட்டால் நீ தப்பி சென்று விடுவாய் என்று எனக்கு தெரியும்" என்றது. ஆமை விடாமல், "கண்டிப்பாக இல்லை நரியாரே, நான் உங்களுக்கு உதவ நினைக்கிறேன். நீங்கள் என்னை தண்ணீரில் விட்டு உங்கள் ஒரு காலை என் ஓட்டின் மேல் வைத்து பிடித்து கொள்ளுங்கள். நான் எங்கேயும் ஓட முடியாது" என்று கூறியது. நரி ஒரு நிமிடம் யோசித்து பிறகு அதற்கு ஒத்துக்கொண்டது. நரி ஆமையை ஏரிக்கு அழைத்து வந்து ஆழம் குறைவான உள்ள பகுதியில் தண்ணீரில் வைத்தது. தன் ஒரு காலை தூக்கி ஆமையின் ஓட்டின் மேல் வைத்து அது மென்மையாவதற்காக காத்திருந்தது. சிறிது நேரம் கழித்து நரி ஆமையிடம், "இப்பொழுது நீ மென்மையாக ஆகிவிட்டாயா? எனக்கு மிகவும் பசிக்கிறது" என்று கூறியது. அதற்கு ஆமை, "என் உடல் முழுவதும் மென்மையாகிவிட்டது, நீ கால் வைத்திருக்கும் இடத்தை தவிர" என்று கூறியது. அதை கேட்ட பசியிலிருந்த நரி எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே தன் காலை ஆமை ஓட்டிலிருந்து தூக்கியது. தக்க சமயத்திற்காக காத்திருந்த ஆமை கன நேரத்தில் தண்ணீருக்குள் நுழைந்து வேகமாக நீந்தி சென்று மறைந்துவிட்டது. நரி என்ன நடந்தது என்று உணர்ந்து ஏமாற்றத்துடன் ஏரியை விட்டு வெளியே சென்றது. புத்தி சாதுரியத்தால் தன்னை காப்பாற்றிக் கொண்ட ஆமை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.